அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய மாற்றங்கள் இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த ஆனுவல் பிளானர் எக்ஸிஸ்டிங் ஆனுவல் பிளானர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்துச்சு, இது 3/12/2025, அதாவது போன வருஷம் டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருட இறுதியில ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த வருடம் என்ன வந்து அவங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இப்ப பாத்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் இது 20/5/2025 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா 3/8/2026 நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து 7 நாள், அதாவது இது வந்து ஒவ்வொரு கட்டமாக நடக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து 7 டேஸ் நடக்கும்னு இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் 7 நாள் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஎன்பிசிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி, இந்திய அரசியலமைப்பின் பால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த டிஎன்பிசி வெப்சைட்லயே போனீங்கனாலே வந்து இது என்ன மாதிரியான அமைப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, 315 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது எப்ப இருந்து வந்துச்சு அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுதுங்க. நம்ம கமிஷன் வந்து டிஎன்பிசி வந்து கிட்டத்தட்ட 100 வருடம். இப்ப ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்குள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. இங்க இந்த ஓரத்துலயும் இருக்கு பாருங்க, 1930 இருந்தே வந்து இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி. ஸோ அவ்வளவு பழமையான இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவங்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படக்கூடிய அமைப்பு. ஸோ அரசுக்கும் புதிய அரசுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமான்னு கேட்டா மோஸ்ட்லி வந்து இதனுடைய சேர்மனே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஆளுநர் தான், கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ரிமூவல் யார் அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர். ஸோ அப்ப ஸ்டேட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓகேயா, சோ அதாவது அவங்க வந்து அதுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா என்னதான் புத்தகத்துல இதெல்லாம் பேசி இருந்தாலும், நான் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாலும், இது பேப்பர்ல இருந்த போதிலும் நடைமுறைன்னு ஒண்ணு சிலது இருக்குல்ல. இப்ப இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வேகன்சிஸ், எத்தனை ஆட்கள் வேணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதான். சொல்ல போனா இது தமிழ்நாட்டுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஓகே, சோ இது வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் மாதிரியோ இல்லைன்னா வந்து டெட் ஆணையமா டிஆர்பி மாதிரி ஒரு தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது இல்லாம தமிழ்நாடுக்காக உள்ளது. ஸோ அப்ப இந்த புதிய கவர்மெண்ட் வர்றதுனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஃபினான்ஸ் லெவல்ல டிபெண்டன்ஸ் இருக்கும், அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வேகன்சிஸ் லெவல்ல டிபெண்டன்ஸ் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் சேஞ்சஸ், சிலபஸ் இதெல்லாம் டிபெண்டன்ட் இருக்குமான்னு கேட்டா 50% இருக்காது. 50% வேற விதத்தில் இருக்கும், பாலிசிஸ் அடிப்படையில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு அடுத்த வருஷம் 2027 தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு சேஞ்ச் ஆயிருமா ஆகாதா, டேட் கரெக்டா நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மே மாசம் இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததென்றால் நிச்சயமாக இந்த ஆனுவல் பிளானர் படி தான் போகும். எல்லா எக்ஸாமுமே இந்த ஆனுவல் பிளானர் படி தான் போகும். ரைட், சிலபஸ்ல சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சில மாதங்கள் கழித்து தான் சொல்ல முடியும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப திடீர்னு சிலபஸ் சேஞ்சஸ் இப்ப அரசே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி சார் இருக்கும்போது குரூப் 2 சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, குரூப் 2 பிரிச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்தாங்க. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ முந்தி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 தனியா நடக்கும், விஓ தனியா நடக்கும். அதன் பிறகு குரூப் 4ஐயும் விஓவையும் ஒன்னா சேர்த்தாங்க, சிலபஸ் ஒன்னா மாத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சேஞ்சஸ் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் படி நடக்குது. ஸோ அது இப்ப முடிவு சொல்ல முடியுமா, இப்ப யாராவது யூடியூபரோ இல்ல ஒரு ஆசிரியரோ சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்ப இதை எப்படி சார் தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்டா அரசின் போக்கை பொறுத்துதான், அந்த அரசின் போக்குக்காகத்தான் நான் இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிக்குவோம். 20/5/2026 நோட்டிபிகேஷன் படி சிலபஸ் சேஞ்ச் ஆகாம இந்த இது நடந்துச்சுன்னா நிச்சயமாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே அப்படி நடக்கும். ஓகே, இல்லாத பட்சத்துல சிலபஸ்ல சேஞ்ச் ஆகலாம். நல்லா கவனிங்க, சிலபஸ்லயே சேஞ்ச் ஆனா கூட இப்ப டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருமா? குரூப் 2 சிலபஸ் நீங்க பாக்குறீங்க, முழுவதுமாகவே சேஞ்ச் ஆயிருமா? எந்தவித இது இல்லாம அப்படியே இருக்குமான்னு கேட்டா அதான் கிடையாது. ஸோ இப்ப நீங்க பாக்குற இந்த சிலபஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்டிபிக் நாலேஜ் அண்ட் சயின்ஸ் டெம்பர், புவியியல்ல வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேஞ்ச் ஆகவே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். என்ன இந்த கொஸ்டின் 5 கேள்வி 10 கேள்வின்னு கொடுக்குறாங்களா, இந்த பேட்டர்ன்ல வேணா சேஞ்ச் ஆகலாம். சிந்துவெளி நாகரிகம் மாறப்போறது கிடையாது,
ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் பத்தி படிக்கிறது, ரவீந்திரநாத் தாகூர் பத்தி படிக்கிறது, இதெல்லாம் மாற போறதே கிடையாது. 1-2 வெளியே போகலாம், 1-2 புதுசா உள்ள வரலாம். புதுசா உள்ள வர்றத தாராளமா சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். படிக்கிறதுக்கு நீங்க நிச்சயம் முன் வருவீங்க. சோ அதனால பயப்படாதீங்க. சேஞ்ச் ஆயிருமான்னு நினைக்காதீங்க. கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் எழுதி வைத்தது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 106 சட்ட திருத்தங்கள், இதுதான். ஒண்ணு பெருசா மாற போறது இல்ல. எக்கனாமிக்ஸ் அதேதான். அதே மாதிரி தமிழ்நாடு நிர்வாகம் ஸ்கீம்ஸ் எல்லாம் மாறிடுமே சார், படிக்கணுமான்னு கேட்டா, இப்ப காமராஜர் திட்டம் இப்ப வரைக்குமே வந்துகிட்டு தான் இருக்கு. கலைஞர் சார் கொண்டு வந்த திட்டம் இப்ப வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, தொட்டில் குழந்தை திட்டம் இப்ப வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் பத்தி கேட்கதான் செய்யறாங்க. நல்லா கவனிச்சுங்க. சத்தியவதினி திட்டம்னு ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா? சோ அதாவது எல்லாத்துக்கும் வந்து தையல் மிஷின் கொடுக்கக்கூடியது. சோ அந்த திட்டம் பத்தியும் கேட்கத்தான் செய்யறாங்க, இல்லன்னு இல்ல. ஓகேயா? சோ புதுசா வரக்கூடிய திட்டத்தையும் படிக்கணும், பழைய திட்டத்தையும் விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு இன்டென்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்ல, அதே நேரத்துல விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பழைய திட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வரப்போகுது. ஓகேங்களா? இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதே தான் இருக்க போகுது. திருக்குறள் மாற போறதே கிடையாது, பாரதியாருடைய இது மாற போறதே கிடையாது. ஏன் சொல்ல போனா பாரதியாரே இங்க ஜிஎஸ்ல தான் இருக்கே தவிர்த்து இந்த இதுல இல்ல, தமிழ்லயே இல்ல பாரதியார். சோ அப்ப யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே செட்டு தான், சிஸ்டம் கரெக்டா தான் இருக்கு, ஆளுதான் மாறி இருக்கு. ஓகேங்களா? அதேதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், கரப்ஷன் இல்லாம இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார், டிஎன்பிசில இந்த மாதிரி கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த முறை கரப்ஷனே இல்லாம எக்ஸாம் நடத்தலாம். புரியுதா உங்களுக்கு? ஊழலற்ற தேர்வு உங்களுக்காக இந்த முறை நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புதிய அரசாங்கம், ஒரு சின்ன கேள்வி வந்திருந்தாலும், ஒரு சின்ன விஷயம், அதாவது அவங்கள நோக்கி ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பாதிக்கும், பொலிட்டிக்கல் கரியரையே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும். சோ அதனால ரொம்ப கவனமாக செயல்படுவார்கள். அதனால் பயப்படணும் அவசியமே கிடையாது டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள். சொல்ல போனா இது ஒரு நல்ல விஷயம் தான், மகிழ்ச்சியான விஷயம் தான். சோ இப்ப இவங்க வந்து பார்த்து நான், அதாவது பொதுமக்களுக்கு எப்படி வந்து நிறைய நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரிதான் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடத்தி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆரோக்கியமான தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொண்டு போவாங்க. அதுக்கு ஏற்ற வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்குவாங்க. லஞ்சம் இல்லாத, கரப்ஷன் ஊழல் இல்லாத ஒரு செயல்பாடு டிஎன்பிஎஸ்சியில் நடக்கும். அது எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டா, புதுசா கவர்மெண்ட் அமையுது, ஒரு 2 வருஷமாவது கண்டிப்பாக இது இருக்கும். உண்மையிலேயே மனசார அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும்னு வந்திருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த 5 வருடம் கண்டிப்பாக ஊழலற்ற, லஞ்சம் வாங்காத ஒரு கரெக்டான கேண்டிடேட், நல்ல விதத்தில் எக்ஸாம் எழுதி ப்ராப்பரான சிலபஸ்ல நல்ல எக்ஸாம் எழுதி உள்ள போய் வேலைக்கு போவாங்க. இது உறுதி. சோ இது நிச்சயம் நடக்கும். சோ சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, கத்து கொடுக்க நாங்க இருக்கோம். கத்துக்க நீங்க உங்களுடைய மனசு அதை வந்து மைண்ட் செட்டா மாத்திக்கோங்க. ரைட்? சோ பெருசா சேஞ்ச் இருக்காதுப்பா. திருப்பி சொல்றேன், என்னன்னு கேட்டா சிலபஸே மாத்தினா கூட இப்ப திடீர்னு வந்து அமெரிக்க பொருளாதாரம் உள்ள வருமா? வராது. ரஷ்யாவுல இருக்கக்கூடிய சில இதை வந்து சேர்க்க போறாங்களா? வாய்ப்பே இல்லை. தமிழே எடுத்துட்டு தெலுங்கையோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மொழியையோ சேர்க்க போறாங்களா? ஹிந்தி உள்ளக்குள்ள வரப்போகுதா? வாய்ப்பு இல்லை. தமிழ் அதே தான், பொது தமிழ் அதே தான் இருக்கு. என்ன பொது ஆங்கிலம் உள்ளக்குள்ள குரூப் 4க்கு சேர்த்தா இன்னும் சிறப்பா இருக்கும் ஆங்கில வழி மாணவருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் புக்ல இருந்தே கொஸ்டின் வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓகே, அவுட் சோர்ஸ் புக்னு சொல்லும் போது அது கடல் அளவு போய்கிட்டே இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து சிலபஸ் அதே இது இருக்கட்டும், கலைச்சொல் இருக்கட்டும், அதை ஸ்கூல் புக் உள்ளக்குள்ள இருந்து மட்டுமே கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். ஆனா அதை வந்து கட்டளையிட முடியாது. ஒரு ரெக்வஸ்டா தான் நம்மளால கேட்க முடியும். இது நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து பழகிக்குவோம். தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மனசை குழப்பிக்கல வேண்டாம். படிக்கிறவங்க நிச்சயம் படிங்க. 100% வந்து பாத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு எல்லா ஆசிரியர்களும் எப்படி வந்து குரூப் 4க்காக எல்லாருமே சேர்ந்து சென்னையில போராடணுமோ அந்த மாதிரி எல்லா யூடியூப், எல்லா அகாடமி, நல்ல அகாடமிக்கல் ஆசிரியர்கள் உங்கள் பக்கம் நிற்போம். கவலை இல்லாம படிங்க. ஆல் தி பெஸ்ட்.